Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கும் உங்களுக்கு வழக்கம் போல ஒரு உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஆன்லைன் ஸ்டோரி சொல்றேன். அதை ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் நைட் சவாரிக்கும் போயிருக்காரு. அதுவும் போகக்கூடாத இடம்னு தெரிஞ்சும் இவர் போயிருக்காரு, அதுவும் பாவப்பட்டு. அப்படி போனதுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையிலே ஒரு சில விஷயங்கள் அமானுஷமா நடந்திருக்கு. மத்தவங்க இவரை பாவமா பாக்குற அளவுக்கு. அப்படி இந்த ஆட்டோ டிரைவருக்கு என்னதான் நடந்திருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து இவர் வெளியில வந்தாராம், இப்போதைய நிலைமை என்னன்னு ஃபுல் டீடைல் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேஸ் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா என்னைக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலேயே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஓரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். அது முன்னாடியே சொல்லிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கண்டுக்காதீங்க. இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் ராகவன். இவர் தஞ்சாவூர்ல இருக்கிற ஐயம்பேட்டையை சேர்ந்தவர். அண்ட் ராகவன் இவர் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த பேஸ் சம்பவம் ராகவன் இவருக்கு இந்த லாக்டவுன் எல்லாம் போட்டு லாக்டவுன் முடியறப்பதான் இவருக்கும் நடந்திருக்கு. பொதுவா லாக்டவுன் அப்ப பாத்தீங்கன்னா மோஸ்டா நிறைய பேருக்கு வேலை இல்லை. அதுலயும் ஆட்டோ டிரைவர் இவங்களுக்கு அன்னைக்கு போனாதான் அவங்களுக்கு காசும் வரும். ஸோ இப்படி லாக்டவுனும் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகவன் இவரும் அவருடைய ஆட்டோ எடுத்துட்டு சவாரிக்கும் போறாரு. ஏன்னா அந்த நேரத்துல அவருக்கு பண கஷ்டம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. இப்படி பகல் ஃபுல்லா ஆட்டோவும் ஓட்டியிருக்காரு. ஆட்டோ ஓட்டினதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் இவரும் சேர்த்துறாரு. அண்ட் அந்த சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மான இந்த ஊபர், ஓலா, ராபிடோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் இவரும் ஆட்டோ ஓட்டி இருந்திருக்காரு. அவங்களுக்கு கமிஷன்லாம் போக இவங்களுக்கு அமௌண்ட் ரொம்பவே கம்மியா தான் வருது. இப்படி அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஓட்டியும் ஓரளவுக்கு தான் இவருக்கு அமௌண்ட் வந்ததுனால சரி இந்த அப்ளிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பஸ் ஸ்டாப் பக்கம் போகலாம். ஏன்னா அந்த இடத்துல ஊர்ல இருந்து வரவங்களாம் நைட்டு அவங்க ஏரியாவுக்கு போக வேண்டியிருக்கும், அப்போ ஆட்டோ தேவைப்படும் அப்படின்னு இவரும் பஸ் ஸ்டாப் பக்கம் போறாரு. பட் பஸ் ஸ்டாப் கிட்ட ஆட்டோ நிறுத்தும் போது அங்க இருக்கிற போலீஸ்லாம் இங்கெல்லாம் ஆட்டோ நிறுத்தக்கூடாது அப்படின்னு இவரு அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாங்க. இதனால ராகவன் இவர் என்ன பண்றாருன்னா ஆட்டோவை பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி நிறுத்தி வச்சிடறாரு. ஆனா இந்த பஸ் ஸ்டாப் கிட்ட யாராச்சும் சவாரி வரா மாதிரி இருந்ததுன்னா எந்த ஏரியா எங்க போகணும் அப்படின்னு பேமெண்ட் எல்லாம் பேசிட்டு இவரோட ஆட்டோ கிட்ட கூட்டு போயிட்டு அங்க இருந்து அந்த லொகேஷனுக்கும் கூட்டு போலாம் தான் பிளான் பண்ணிருக்காரு. அதே போலதான் அன்னைக்கு நடு ராத்திரி பஸ் ஸ்டாப்லயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குடும்பமும் வருது. ஒன்னும் இல்ல, அப்பா அம்மா அவங்க கிட்ட ஒரு கை குழந்தை வந்துட்டு இருக்கு. இவங்களை பார்த்த உடனே கிளியரா தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு ஆட்டோ தேவை இருக்கு அப்படின்னு. இதனால ராகவன் இவரும் அந்த குடும்பத்துக்கிட்ட சார் எங்க போகணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நபரும் அகரமாங்குடி போகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராகவன் இவரும் யோசிக்கிறாரு, கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. எது அந்த ஏரியாவா? இல்லங்க ஆட்டோலாம் வராது அப்படின்னு இவரும் சொல்ல அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ராகவன் இவர் மட்டும்தான் ஆட்டோ வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருமே ஆட்டோக்காரங்கன்னு அந்த ஸ்பாட்ல இல்ல. ஆனா அந்த கையில குழந்தை வச்சுட்டு இருக்கிற அப்பா அம்மா அவங்களும் சரி இவர் வரமாட்டேன்னு சொல்றாரு, வேற ஏதாச்சும் ஆட்டோ வருதா பார்க்கலாம் அப்படின்னு அந்த குடும்பமும் அடுத்த ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ராகவன் இவரும் வேற ஏதாச்சும் சவாரி வருமா அப்படின்னு பார்த்துட்டும் இருக்காரு. இவங்க வேற அகரமாங்குடி வேற போகணும்ன்றாங்க. அந்த இடம் ரொம்பவே டேஞ்சரானது. பகல் டைம்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, நைட் டைம்ல 9 மணிக்கு மேல அந்த இடத்துக்கு பஸ் கூட போகாது. இது மட்டும் இல்லாம அந்த ஏரியால தெருவிளக்குன்னு எதுவுமே இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும். ஏரியால வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அந்த இடம் ரொம்பவே அமானுஷமானது. எனக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு பயமா இருக்கு, நான் கண்டிப்பா போக மாட்டேன், வேற ஏதாச்சும் சவாரி வந்ததுன்னா கிளம்பலாம் அப்படின்னு இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா இறக்கப்பட்டு கூட்டு போறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்றாரு, சார் இப்பவே நீங்க போகணுமா, நடு ராத்திரி ஆகுது அண்ட் அந்த இடமும் கொஞ்சம் சரியில்லை, நீங்க வேணா இந்த பஸ் ஸ்டாப்லயே தங்குங்க, விடிய காலையில 5 மணிக்கு பஸ் வரும், பஸ் பிடிச்சு கூட நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்களும் இல்லங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் அவங்களும் ரொம்ப நேரம் நிக்க இந்த கேப்ல ராகவன் இவரும் கிட்டத்தட்ட 2 சவாரி முடிச்சுட்டு வந்துட்டாரு. முடிச்சுட்டு வந்த அப்புறம் கூட அந்த குழந்தை அம்மா அப்பா இவங்க 2 பேருமே ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே வரல. அண்ட் அந்த நேரம் மழையும் வரா மாதிரி இருக்க ராகவன் இவருக்கும் மனசு கேட்காம சரி வாங்க நானே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு அவங்கள ஆட்டோல ஏத்துறாரு. அண்ட்
ஐயம்பேட்டையிலிருந்து அகரமாங்குடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அகரமாங்குடி கிட்ட வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கும் இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வீடு கிட்ட இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போகிறதுனா கூட இவருக்கு ஓகே. ஆனால் அந்த ட்ராக்கெல்லாம் தாண்டி அங்கே இருக்கிற வீடு கிட்ட போகிறதுக்கு ராகவன் இவரும் ரொம்பவே பயந்துருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல. அது என்னன்றது வந்து போக போக தான் நமக்கே தெரியும் போல இருக்கு. ஸோ இப்படி அவங்கள கூட்டிட்டு அந்த 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அகரமாங்குடி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கும் கூட்டு போயிட்டு அந்த ஃபேமிலியை சேஃபா விட்டுறாரு. இப்படி அந்த குடும்பத்தை சேஃபா அகரமாங்குடியில வந்து இறக்கிறாரு. இறக்குனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் இவரும் வெயிட் பண்ணி போறாங்களா, சேஃபா இருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கிறாரு. ஆனா அந்த ஃபேமிலியில் இருக்கிற நபர் அவரும் கதவை தட்டி வீட்டுக்குள்ள இருந்து ஆளுங்களும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா அப்பாவையும் கேட்க ஆட்டோல தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்டோ டிரைவரான ராகவன் இவர்கிட்டே வந்து, தம்பி என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் இந்த ஏரியாவை பத்தி தெரியல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபா வந்துட்டீங்க, நீங்க இங்கேயே தங்கிட்டு விடிய காலையில் 5 மணிக்கு மேல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, உங்களுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும், நீங்க வேற ஐயம்பேட்டையை சேர்ந்தவன் சொல்றீங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், இங்கேயே தங்கிட்டு போங்க அப்படின்னு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அந்த வீட்டாளுங்களும் பேச, ஆனா ராகவன் இவரும் இல்லைங்க வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்பிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சரிங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி ராகவன் ஏவரையும் அனுப்புறாங்க. இப்போ ராகவன் ஏவரும் ஆட்டோ எடுத்துட்டு அந்த ஏரியா விட்டு கிளம்பி போறாரு. அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக அந்த ஸ்கூலை அப்படி கொஞ்சம் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா இவர் ஆட்டோவில் இருக்கிற ஹெட்லைட் லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகவும் ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளிக்கர் ஆகி திடீர்னு அந்த ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுது. ஒரு சில நேரம் ஆன் ஆகுது, தானா ஆஃப் ஆயிடுது. இந்த மாதிரி மாறி மாறி இருந்துட்டு இருக்கு. என்னடா ஒயர் ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவரும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறாரு. இப்படி அந்த ஏரியா விட்டு வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டை மறைச்சா மாதிரி யாரோ ஒருத்தவங்க இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் தூரத்துல இருந்து வண்டியில ஸ்லோவா வந்துட்டு இருக்கிற ராகவன் ஈவரும் நோட் பண்றாரு. யாரு அது ரோட்டை மறைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஈவரும் கொஞ்சம் உத்து பார்க்கும் போது தான் தெரியுது அங்க நிக்கிறது ஏதோ பெண் போல ஒரு உருவம் மாதிரியும் இருக்கு. அண்ட் முழுசா அவங்க தலையை மறைச்ச மாதிரி ஏதோ துணியை வெள்ளை துணியை போட்டு கவர் பண்ணிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல பார்த்து ராகவன் இவருக்கும் ஏதோ ஒரு பெண் தான் பேய் மாதிரி வேடமிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் நடக்கிறாங்க அப்படின்னு இவரும் பெருசா எடுத்துக்கல, ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காரு. அண்ட் போகும்போது யோசிச்சுட்டு இருக்காரு, யாரா இது வழியே விட மாட்டா அப்படின்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ராகவன் இவருக்கும் புரிய வருது, அங்க நிக்கிறது உண்மையிலேயே யாரோ வேஷம்லாம் போட்டுட்டு போல, உண்மையிலேயே அங்க இருக்கிறது ஒரு ஆன்மா அப்படின்னு. இப்படி பயத்திலேயே இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நிக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு அந்த உருவமும் மறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ராகவன் இவரும் அந்த இடத்த விட்டு பொறுமையா முன்னேறி போயிட்டு இருக்காரு. இவர் வேகமா போலான்னு பார்த்தா இவரோட வண்டியில தான் ஹெட்லைட் நின்று எரியுது. ஸோ அந்த இருட்டுல வேகமா போக முடியாது, ஏதாச்சும் பள்ளத்தில் போய் வண்டி விட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா பொறுமையா தான் போயிட்டு இருக்காரு. இப்படி அந்த இடத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு தென்னை மர தோப்பம் இருக்கு. அந்த தோப்பு கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா வண்டி சடனா ஆஃப் ஆயிருது. அப்படி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட்ல இருந்தா தானே ஹெட்லைட் எரியும், வெளிச்சமா இருக்கும், எல்லாமே ஆஃப் ஆனதுனால இப்போ அந்த இடமே கும்மிருட்டா இருந்துட்டு இருக்கு. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு, ஆனா ஸ்டார்ட்டும் ஆகல. அப்போ பக்கத்துல தென்னை மர தோப்பு இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த தோப்பு கிட்ட ஏதோ 4 பேர் இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா அவங்களும் மனுஷங்களா இல்ல யாரு அப்படின்னு இவருக்கும் புரியல, யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ அப்படி இப்படின்னு சுத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்புக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு உருவம் ஃபுல்லா துணியை போத்திட்டு இங்க அங்கே நடந்துட்டு இருந்ததுல அந்த உருவம் இப்போ அந்த இடத்த விட்டு மறைஞ்சு இந்த இடத்துல, அதாவது இந்த தென்னை மர தோப்புக்கு பக்கத்துல நின்று ஒரு மாதிரி ராகவன் இவரையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. இப்படி அந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில இவருக்கு கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த இடத்த பத்தி இவருக்கும் நல்லா தெரியும், இங்க பேய்கள் நடமாட்டம் இருக்கு, அதனாலதான் இந்த பக்கம் நான் நைட்டு சவாரி வரவே மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கினேன் அப்படின்னு இவரும் பயங்கரமா புலம்பிட்டும் இருக்காரு. அண்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியும் பாக்குறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகவும் இல்லை. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா நேக்கா அவரோட ஆட்டோவை வந்த வழியே கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டும் போறாரு. தள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த உருவம் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அந்த உருவத்துக்கும் இவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடைவெளி ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் சேஃபா ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இப்படி விட்டுற முடியாது, நாம அந்த இடத்த தான் கிராஸ் பண்ணி போகணும், அதுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு இவரும் வண்டியில இருக்கிற பேட்டரி எல்லாம் டைட்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. அந்த ஆட்டோல பெட்ரோலா டீசலா தெரியல, அந்த லெவல் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. அதுவும் தேவையான அளவு இருக்கு. உடனே வண்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் குலுக்க பாக்குறாரு. இன்கேஸ் என்ஜின்குள்ள ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா மெடிக்கல் மிராக்கிளா அதெல்லாம் கிளியர் ஆகி
வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அது லூஸ் கனெக்ஷனா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ அதிசயமா ஸ்டார்ட் ஆயிரும். அதுல வண்டியை நல்லா உலுக்கியும் பாக்குறாரு அண்ட் வண்டியை ஒரு சைடு சாட்சியும் பாக்குறாரு. ஆட்டோவை மட்டும் ஒரு சைடுல சாட்சி வைப்பாங்க பாத்தீங்களா, டயர் மாத்தும் போது அண்ட் வண்டி கடியில ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அதை சேஞ்ச் பண்ணும்போது, அந்த மாதிரி ஆட்டோவையும் தூக்கிட்டு திரும்ப நிறுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அதிசயமா வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்படி வண்டி ஸ்டார்ட் ஆடின உடனே விட்டா போதும் அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் வண்டியை முறுக்கிட்டு இந்த இடத்த விட்டும் ஃபாஸ்ட்டாக கிளம்புறாரு. அண்டு இவருடைய நேரம் அந்த முன்னாடி ஹெட்லைட்டு ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆச்சு பார்த்தீங்களா, ஆஃப் ஆனாச்சு. அது எல்லாமே சரியாய் இப்போ வண்டி நார்மல் கண்டிஷனில் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வேகத்தில் இந்த இடத்த விட்டோம், குறிப்பாக அந்த உருவம் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் தாண்டி முன்னேறி போயிட்டு இருக்காரு. அப்படி தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த சைட் மிரரில் பின்னாடி அந்த உருவம் இருக்கான்னு பார்க்கும்போது பின்னாடி அந்த உருவமும் இல்லை. இப்படி கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த உருவம் பின்னாடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த உருவமும் அந்த இடத்துல இல்லை. இது மட்டும் இல்லாமல் அந்த தென்னந்தோப்புல ஒரு 4 உருவத்தை பார்த்துருப்பார்ல, அந்த உருவமும் அந்த இடத்துல இல்லை. எப்பாடா இப்போ நம்ம நிம்மதியாக போகலாம் அப்படின்னு இவரும் முன்னோக்கி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டி நிறுத்து, நான் உன் கூட தான் இருக்கேன், பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன், வண்டி நிறுத்து அப்படின்னு ஏதோ ஒரு பெண்ணுடைய குரலும் கேட்க ஆரம்பிக்குது. இப்படி இந்த குரல் கேட்டதுக்கு அப்புறம் ராகவன் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சது, நம்ம வண்டியில் தான் அது இருக்கு அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த எல்லையை, அந்த ஊர் எல்லையை வந்து தாண்டிடலாம் அப்படின்னு ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்காரு. மனசுல அவருடைய குலதெய்வம் எல்லாருமே வேண்டிட்டு தான் போயிட்டு இருக்காரு. இப்படி வேகமா போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரயில்வே கேட் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ரயில்வே கேட்டை தாண்டும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ட்ராக் கிட்ட 10 to 15 பேர் ஒன்னா உட்காந்து ஒரு மாதிரி அழற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இப்படி வர வழி ஃபுல்லா ரொம்பவே அமானுஷமான விஷயமும் உருவங்களையும் இவர் பார்த்ததுனால மனசளவுல ரொம்பவே பாதிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம சவாரி வரக்கூடாது அப்படின்னு இவரு ஒரு முடிவு எடுத்துட்டு எப்படியோ சேஃபா வீட்டுக்கும் போயிட்டாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் வேலையா குளிச்சுட்டும் தூங்குறாரு. பட் தூங்கும்போது அவருக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் தூங்குறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே வரல. இப்படி பொழுது விடிஞ்ச உடனே அன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு வேலை இருக்கிறதுனால இவருடைய ஆட்டோவை இவருடைய மச்சாங்கிட்ட இன்னைக்கு நீ ஓட்டுற அப்படின்னு சொல்லி ஆட்டோவை கொடுத்துட்டு தஞ்சாவூர்ல வேலை விஷயமா கிளம்பிடுறாரு. பட் வேலை விஷயமா கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய மச்சாங்கிட்ட நைட்டு நடந்த விஷயத்தை பத்தியும் பேசுறாரு. இந்த மாதிரி அக்ரமாங்குடியில வந்து சவாரின்னு போனண்டா, நடுராத்திரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வந்தேன். ஏன்னா வர வழியில அவ்வளவு விஷயங்கள் நடந்தது, உருவத்தெல்லாம் பார்த்தேன், என் ஆட்டோலயும் உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க மச்சாங்கிட்ட சொல்லி பயப்படுறாரு. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட மச்சான் அவரும் பயங்கரமா சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் சிரிக்கிறதுக்கு ரீசன், எப்பாடே ஆல்ரெடி உனக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அப்படி தெரிஞ்ச எதுக்கு நீ நைட் சவாரி அங்க போன, இப்ப அனுபவிச்சு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சிரிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இவங்க மச்சான் வீட்டுல எலக்ட்ரிக் வேலை, அதாவது ஃபேன் மாட்டணும் அப்படின்றதுக்காக ராகவன் இவரும் அவங்க வீட்டுல போயிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அங்க நல்லா பேசிட்டு கொஞ்சம் லேட் நைட் போலதான் வீட்டுக்கும் வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இவரை பின்தொடர்ந்துட்டு யாரோ வரா மாதிரி ஒரு உணர்வும் இவருக்கும் இருக்கு. ஏன்னா இவர் மட்டும் தான் தனியா வராரு. அப்படி தனியா வர இவரை அந்த பெண் ஆன்மா பின்தொடர்ந்து வர விஷயத்த ராகவன் இவரும் உணர்ந்திருக்காரு. ஸோ இதனால இவர் என்ன பண்றாருன்னா வீடு வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்குள்ள தூங்க வேண்டாம், நம்ம ஆட்டோலயே தூங்கலாம், ஏன்னா ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு, இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், எதா இருந்தாலும் நம்மளோட போட்டோம் அப்படின்னு இவரும் அன்னைக்கு நைட்டு அவர் ஆட்டோல தான் படுத்துட்டு இருக்காரு. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராகவன் இவரோட தலையை ஏதோ ஒன்று பிடிக்கவும் ஆரம்பிக்குது. பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ராகவன் இவரை ஒரு மாதிரி மிரட்டவும் ஆரம்பிக்குது. ஆனா ராகவன் இவரு நல்லா தூக்கத்துல இருந்ததுனால இவரோட தலையை வந்து ஏதோ பிடிச்சிட்டு இருக்குன்னு அவரால் உணர முடியுது. அது மிரட்டுற விஷயமா அவருக்கும் தெளிவா புரியுது. ஆனா இது எல்லாமே கனவுல தான் நடக்குது அப்படின்னு நினைச்சு அவரும் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த அழுத்தம் அதிகமானதுனால இவரும் வழியில எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த ஆட்டோல இவர் மட்டும் தான் படுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் தலை அப்படி தொட்டு பார்க்கும்போது அந்த வலியை இவரால் உணர முடியுது. இப்ப யாராச்சும் நம்மளை கிள்ளிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்த தொடும்போது அந்த கிள்ளனதுனால வர அந்த வலியை வந்து நம்மளால உணர முடியும். சேம் அந்த விஷயத்தை தான் ராகவன் இவரும் உணர்ந்திருக்காரு. சரி கனவா தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் தூங்கி இருக்காரு. அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் அதே உருவம் வந்து இவரோட தலையை வந்து டைட்டா பிடிச்சி இவரையும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே என்ன வார்த்தைகளை சொல்லி மிரட்டிருக்கு அப்படின்னு இவருக்கும் தெளிவா
புரியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தூங்கியிருக்காரு. மறுபடியும் அவங்க குலதெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல அவருடைய வேலை ஆட்டோலாம் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நைட்டு எங்கேயுமே ஆட்டோ ஓட்டெல்லாம் போல சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தூங்கல, வெளியில தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவர் தூங்க விடாம ஏதோ ஒன்று கெடுத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவரால் உணர முடியுது. உடனே அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அப்போ ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தையும் இவரால் பார்த்து நம்ப முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடில் அந்த பெண்ணுடைய உருவம் இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. இதை பார்த்த அதிர்ச்சியில் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போகலான்னு பார்த்துருக்காரு. ஆனால் அந்த உருவம் நிற்கிற அந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வணங்கிட்டு இருக்கிற இவங்க குலதெய்வம் அந்த இடத்துல நடமாட்டிட்டு இருக்கிற விஷயத்தையும் இவர் பார்த்துருக்காரு. பார்த்து செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. இது என்னடா ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்த என்னால் பார்க்க முடியுது, இந்த ஒரு விஷயத்த என்னால் நம்ப முடியல. ஏன்னா இந்த இடத்துல தெய்வமும் இருக்கு, ஆன்மாவும் இருக்கு. தெய்வம் இருக்கிற இடத்துல ஆன்மாவால் வர முடியாது. அப்பனா இது எதனால் நடக்குது அப்படின்னு இவருக்கும் கிளியரா புரியல. இதை கனவா நினைவா அப்படின்னு கூட பார்க்குறாரு. ஆனால் உண்மையிலே இவர் தூக்கத்தில் இல்லை, தெளிவாக தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறாரு. அந்த நைட்டு இவருடைய குலதெய்வம் வந்ததுனாலையோ இல்லை என்னன்னு தெரியல, அந்த உருவம் இவரை பெருசாக தொந்தரவு பண்ணலை. மறுபடியும் அடுத்த நாள் ராகவன் அவரோட வேலையும் பார்க்க போறாரு. ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் கடைசி விஷயத்த இவராலையும் நம்ப முடியல. ஒரே நைட்டில் தெய்வத்தையும் பார்த்துருக்கேன், அந்த ஆன்மாவையும் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் நீண்டு போக போகுதுன்னு தெரியல. அந்த ஆன்மா என்னை என்ன பண்ண போகுதுன்னு கூட தெரியல அப்படின்னு ஒரு பயத்தோட இவரும் இருந்திருக்க. இந்த ஒரு விஷயமே இவருக்கு ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் மாதிரி இருந்திருக்கு. அப்போ ராகவன் இவர் யோசிக்கிற விஷயம், பேசாம நாம ஏன் கொஞ்சம் மது அருந்தக்கூடாது அப்படின்னு இவரும் யோசிச்சிருக்காரு. சரி நம்ம தனியெல்லாம் குடிக்க வேண்டாம், அதான் நம்ம மச்சா இருக்கான்ல, ரெண்டு பேரும் குடிக்கலாம் அப்படின்னு ராகவன் இவரு ஆட்டோலாம் ஓட்டி முடிச்சிட்டாரு. அந்த ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மச்சானுக்கும் கால் பண்ணி, டேய் இதான் பிளானு, இந்த இடத்துக்கு வந்துரு, நாம சரக்குலாம் வாங்கிட்டு வேற எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு ராகவன் அவங்க மச்சானை பிக் பண்ணிட்டு அப்படியே போற வழியில சாப்பாடு சரக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொஞ்சம் மரம் வயல்வெளியெல்லாம் இருக்கிற இடத்துக்கும் போறாரு. வண்டியை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அந்த ரெண்டு பேருமே ஒரு ஓரமா உட்காந்து குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடிச்சிட்டே ரெண்டு பேருமே பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ராகவனும் சரி அவருடைய மச்சானும் சரி எதாச்சியா பேசிட்டு ஒன்னா ஒரே நேரத்தில் இப்படி திரும்பி இருக்காங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒரு கம்பம் உயரத்துக்கு ஒரு உருவமும் நிற்குது, ரொம்பவே ஹைட்டாகவும். இவங்களுக்கு சடனாக தோணுன விஷயம், நாம் என்னடா நம்ம ஃபுல்லாக குடிச்சிட்டோமா, இப்போதான்டா ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ளேயே நமக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு ராகவன் இவருடைய மச்சான் பக்கத்தில் நிற்கிற அந்த உருவத்தை அப்படியே தொடலான்னு பார்க்குறாரு. ஆனால் இவரால் தொட முடியல. அப்போவே இவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இங்கே நிற்கிறது உண்மையிலே உருவம் தான் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. அங்கே ஹைட்டாக நிற்கிற அந்த ஒரு உருவம் பெண்ணோட உருவமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அந்த உடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கு. ஆனால் அந்த பெண்ணுடைய உடல் தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருகி கருப்பு கலரில் இருக்குது. அதோட கை மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு கருகி போய் ரொம்பவே கோரமாக இருந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்த விட்டு ஓடுறதா இல்லை என்ன பண்ணுறது. ஏன்னா அந்த உருவம் தூரத்தில் இல்லை, 2 அடி எடுத்து வச்சா அந்த உருவம் நிற்கிது. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பயத்தோட அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த உருவமும் அப்படியே இவங்களை மிரட்டுற மாதிரி ஹே அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருக்கு. இப்படி அந்த உருவம் ஏன்னு கத்துனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2 பேருமே அலறி அடிச்சுட்டு, சொல்ல போனால் இவங்க ஓடின விஷயமே இவங்களுக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு இந்த இடத்த விட்டு அங்கே இருக்கிற சாப்பாடு சரக்கு எல்லாத்தையுமே கலைச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஓடினவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடும் இருக்குது. அந்த வீட்டோட படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு கீழே போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நாம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனால் அந்த உருவம் நம்மளை என்ன பண்ணுச்சுன்னு தெரியாமல் இவங்களும் பயத்தில் அங்கேயும் நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த கூட இருந்த மச்சான் அவரு ராகவன் இவர் கூட வரல, இவரை விட்டு வேற திசையில ஓடி இருக்காரு. அந்த ஓடி எல்லாமே ஆஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகவன் இவரும் அந்த வீட்டை விட்டு வெளியிலே வர்றாரு. வெளியில வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவமும் இல்லை. அந்த ராகவன் இவருடைய மச்சான் பேரை சொல்லிட்டு எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தூரத்துல இருந்து அவருடைய சத்தமும் கேட்குது, நான் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு. கடைசியாக 2 பேருமே ஒன்றா மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருமே பயத்தில் அங்கே பார்த்த உருவத்தை பற்றியும் பேசிக்கிறாங்க. அது என்ன உருவம்டா அவ்வளோ பெருசாக இருக்கு, கடைசியில்
மிரட்டினது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, எப்படி ஓடினேன் எங்க போய் ஒளிஞ்சேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு 2 பேருமே உடல் நடுங்க அந்த ஒரு விஷயத்த கலந்து பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அவசர அவசரமா அவங்க வண்டியில ஏறி இந்த இடத்த விட்டும் கிளம்பி டைரக்டா வீட்டுக்கும் போயிடுறாங்க. அண்ட் இவங்க பெருசா குடிக்க கூட ஆரம்பிக்கல, ஈவன் சாப்பாடு கூட சாப்பிடல. அன்னைக்கு நைட்டு பசியோட ராகவன் இவரும் வீட்டுல போய் படுத்துக்கிறாரு. அண்ட் அவங்க மச்சானோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ராகவன் இவரு நைட்டு தூக்கம் சுத்தமா வரல. ஏன்னா இப்படிப்பட்ட உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருமா? இருந்தாலும் இவர் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஒரு விஷயம், அந்த பயம் இவரோட மனசையும் இவரோட மண்டையும் போட்டு குழப்பிட்டும் இருக்க, அப்போ ஒரு சத்தமும் கேக்குது. வா, என் கூட வா, இந்த ஏரியாவுக்கு வா, அங்கே ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, இங்கே வா வா அப்படின்னு ஒரு பெண்ணுடைய குரலும் கேட்குது. இந்த குரல் கேட்க ராகவன் இவரும் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. இவரோட ரூமில் அந்த பெண்ணோட உருவமும் இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்பவே கோரமா. அப்படிப்பட்ட அந்த உருவம் தான் ராகவன் இவரு வா, என் கூட வா, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு இவரையும் கூப்பிட்டுட்டும் இருக்கு. அப்போ ராகவன் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. நம்ம பக்கத்தில் நம்ம மனைவியும் இருக்கா, அண்ட் இப்போ நாம அம்மா அப்பா கூட தான் இருக்கோம், வெளியில் அம்மா அப்பாவும் படுத்துட்டு இருக்காங்க, அவங்க யாரையுமே தொந்தரவு பண்ணல, அப்போ இதோட டார்கெட் நான் மட்டும் தான் போல இருக்கு அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ராகவன் இவரும் சரி இந்த பிரச்சனை நம்மளோட போட்டோம் அப்படின்னு சைலண்டா ஆட்டோல வந்து படுத்துக்கிறாரு. அப்படி ஆட்டோல வந்து படுத்துட்டு இருக்கும் போதும் அந்த உருவம் வா, என் கூட வா, என் கூட வந்துரு அப்படின்னு இவரையும் நெருங்க ட்ரை பண்ணுது. ஆனா இவரை அந்த ஆன்மாவால நெருங்கவும் முடியல. ஆனா பக்கத்துல இருந்து இவரை ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு, என் கூட வந்துரு வந்துரு அப்படின்னு. ஸோ இவருக்கு அந்த ஒரு சத்தம் தலைவலியாகவும் அண்ட் மென்டல் டார்ச்சர் மாதிரியும் இருக்கு. பயம் ஒரு சைடு இருக்க, ஆனா அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்றாரு. பெட்ஷீட் எல்லாம் இழுத்து போத்திட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பயத்துல நடுங்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. இப்படி விடியற வரைக்கும் அந்த ஆன்மா பக்கத்துல இருந்து சேம் இதே வார்த்தையை ஒரே விஷயத்த 1000 தடவை சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த ஆன்மா வா வா, என் கூட வா, என் கூட வா அப்படின்னு இதே விஷயத்த விடியற வரைக்கும் சொல்லியிருக்கு. இவருக்கும் அது ஒரு மன அழுத்தமாகவும் மாறி இருக்கு. கடைசியா அந்த உருவம் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டும் மறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப ராகவன் ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு, இந்த ஆன்மா நைட்டு மட்டும்தான் வருது, என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணுது, ஸோ என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் வீட்டில் சொன்னாலும் கண்டிப்பா வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன திட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு, எங்கேயோ வெளியில போயிட்டு எதையோ கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா வீட்டில் சொன்னா நம்பவும் மாட்டாங்க, ஸோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, சரி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு இவரும் சைலண்டா தான் இருக்காரு. ஆனா தினமும் சேம் இதே விஷயம் கண்டினியூ நடந்துட்டு இருக்க. அப்ப ராகவன் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பேசாம நைட் அந்த உருவம் வரும், அதுகிட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுடலாம், அண்ட் அதுக்கு ஏதாச்சும் தேவை இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணிட்டா நம்ம கிட்ட வராதுல்ல, ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு ராகவன் இவரும் அந்த ஆன்மா கிட்ட பேசுற முயற்சியை இப்போ எடுக்கிறாரு. அதே போல அன்னைக்கு நைட்டும் ராகவன் ஆட்டோல தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஆன்மா இவரை தொந்தரவு பண்றதுக்காக வந்திருக்கு. இதை உணர்ந்த ராகவன் இவரும் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அண்ட் அந்த உருவத்தை ராகவன் இவரால கிளியரா பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா அந்த உருவத்துக்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ஆன்மா கிட்ட கோவமா கேட்க, அப்ப அந்த ஆன்மா எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு எனக்கும் உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எது ஏன் உடம்பா, அதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, இல்ல நீ வர வழியில ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும் பாத்தியா, அந்த ரயில்வே ட்ராக்ல தான் நான் இறந்தும் போனேன், அண்ட் அதுக்கு ஒரு பையன் காரணம், அவனை நான் என் கையாலேயே கொல்லணும், இப்படியே போயிட்டு என்னால கொல்ல முடியாது, அதுக்கு ஒரு உடம்பு வேணும், அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப, ஸோ அதனால எனக்கு உதவி பண்ண அப்படின்னு கேட்கும்போது ராகவன் இவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த விஷயத்துக்கு நான் தான் கிடைச்சேனா, அந்த ஏரியால எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருக்கிட்டாச்சும் போய் உதவி கேட்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட வந்து அப்படின்னு கேட்க, இல்ல நான் வெளியில அலையிற நேரத்துல அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க, அன்னைக்குன்னு பார்த்து நீ தான் வந்த, அதனால தான் உன்னை தேடி உன்கிட்ட உதவிக்கு வந்திருக்கேன், எனக்கு உதவி பண்ண அப்படின்னு அந்த ஆன்மா கேட்க, அப்ப ராகவன் இவரும் கொஞ்சம் கோவப்பட்டு, ஏன் உன்னால யாரையுமே பொசஸ் பண்ண முடியாதா, அதாவது யாரோட உடம்புலயும் இறங்கி அவங்க உடம்ப வந்து ஆக்கிரமிக்க முடியாதா அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பண்ணியிருக்கேன், ஆனா உன்கிட்ட அந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணும்போது உன் உடம்புல என்னால இறங்கவே முடியல, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் இப்ப வரைக்கும் உன் உடம்புல இறங்க முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்ல, அப்ப ராகவன் இவரும் யோசிக்கிறாரு, இவரோட கை காலு கழுத்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறாரு. டேய், என் கையு காலு கழுத்துல எந்த விதமான கயிறும் கிடையாதுடா, அந்த தாயத்து ருத்ராட்சம் அந்த மந்திரிச்ச கயிறுன்னு என் உடம்புல எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி என் உடம்புல இறங்க முடியல அப்படின்னு ராகவன் அந்த ஆன்மாவுக்கிட்டையும் கேட்க, அதுக்கு அந்த ஆன்மா, அதுக்கு தான் எனக்கு பதில் தெரியல, ஒருவேளை நீ அனுமதிச்சுனா உன் உடம்புல நான் இறங்குவோன்னு என்னன்னு தெரியல, எனக்கு உதவி பண்ண அப்படின்னு மறுபடியும் அந்த ஆன்மா அந்த உதவி பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நான் சொல்ற மாதிரி நீ கேட்டனா உன் உடம்புல என்னால இறங்க முடியும் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்ல,
அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அண்டு உனக்கு நான் உதவி பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இப்போ நீ உதவின்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆரம்பித்து கடைசியில் என்ன பிரச்சனை தள்ளி விட்டுருவேன். ஸோ இதுக்கு நான் தயாராக இல்லை, எனக்கு குடும்பம்லாம் இருக்குது அப்படின்னு ராகவன் இவரும் சொல்ல, இருந்தாலும் அந்த ஆன்மா கண்டினியூவாக இவரை தொல்லை பண்ணிட்டு தான் இருக்கு. எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 3 மாசமாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் ராகவன் இவரும் அந்த ஆன்மாவை எவ்வளோ திட்டி பார்த்துருக்காரு. ஆனால் அந்த ஆன்மா ராகவன் இவரை விட்டு போன மாதிரியும் இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டுல, கிளம்பு, என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ஆன்மா இவரை விட்டு விலகியும் இருக்கு. அப்போ ராகவன் இவர் யோசிச்ச விஷயம், சே இதை நாம அன்னைக்கே பண்ணியிருந்தோன்னா அப்பவே அந்த ஆன்மா போயிருக்கும், இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல அப்படின்னு அவரும் யோசிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ராகவன் இவரும் அன்றாட வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராகவன் இவருக்கு ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இவர்கிட்ட காசும் இல்லை, காசு இல்லாத அந்த நிலைமையில சே இந்த ஒரு விஷயம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு இவரும் யோசிக்கும் போது திடீர்னு அந்த ஒரு விஷயம் அதிசயமா நடந்துடும். அட இவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏய் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே, ஆனா நடந்திருக்கேன் அப்படின்னு ஆச்சரியப்படும் போதுதான் மறுபடியும் அந்த ஆன்மா, பாத்தியா வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன், நான் கேட்குற விஷயத்த ஏன் நீ பண்ண மாட்டேற அப்படின்னு அந்த ஆன்மா மறுபடியும் ராகவன் இவரை தொந்தரவு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் ராகவன் இவருக்கே புரிஞ்சிருக்கு, இது என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போகாது, இத்தனை நாள் இது சான்ஸுக்காக அமைதியாக இருந்திருக்கு அப்படின்னு. அண்டு ராகவன் இவர் நல்லது நினைச்சாலும் சரி கெட்டது நினைச்சாலும் சரி அந்த ஒரு விஷயம் அப்படி நடந்துருது இப்போ சமீப காலமாக. இதுக்கு காரணம் அந்த ஆன்மா தான் அப்படின்னு இவருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருது. அண்ட் இப்போ அந்த ஆன்மா சொல்கிற விஷயம், என்னே நீ ஏற்றுக்க மாட்டேற, நான் உன் கூடவே இருந்துடுறேன், அண்ட் எனக்கு தேவையான விஷயத்த மட்டும் நீ பண்ணால் போதும், உனக்கு என்னென்ன தேவையோ நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தையில் பேசி அந்த ஆன்மா இவரு கூடவே இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும். இப்போ அந்த ஆன்மா ராகவன் இவரையும் தொல்லை பண்ணிட்டு தான் இருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் ராகவன் இந்த பிரச்சனைல இருந்து இவரும் வெளியில வரல. இப்போ இந்த பிரச்சனைல இருந்து இவருக்கும் எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்டயும் சஜஷன் கேட்டிருக்காரு. ஸோ நீங்களே சஜஷன் சொல்லுங்க, ராகவன் இவருக்கு இந்த பேய் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில வர்றது. ஏன்னா இப்போ அந்த ஆன்மா ராகவன் இவர்கிட்ட ஆசை வார்த்தைலாம் பேசி இவருக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுத்து ஃபியூச்சர்ல இவரோட மனசு மாறிச்சுன்னா இவரை வச்சு அதோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கல. எண்ட் ஆஃப் த டேல ராகவன் இவருக்கு தான் பிரச்சனை வந்து சேரும். அதுக்கு அந்த ஆன்மா ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அடித்தளமா போட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கும் கிளியரா தெரியல இன்னும் எவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை நீண்டு போக போகுது. இந்த ஆன்மா விரிச்ச வலையில ராகவன் இவர் மாட்ட போறாரா இல்ல சூதானமா தப்பிச்சு வெளியில வர போறாரா அப்படின்னு. ஸோ நீங்களும் ராகவன் இந்த ஒரு பிரச்சனைல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிளஸ் இந்த சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான்